அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2024 வருடம் துலாம் ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்க்க போறோம். 12 ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேஷ ராசி முதல் கன்னி ராசி வரை ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ தேவைப்படுறவங்க நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பதிவுகள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இன்றைய பதிவில் துலாம் ராசிக்கான புத்தாண்டு பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். காலச்சக்கரத்திற்கு 7வதாக இருக்கக்கூடிய ராசி துலாம். ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்பவுமே நடுநிலையாளர்களாக இருப்பாங்க. தனக்கு வேண்டப்பட்டவர் தவறு செய்திருந்தாலும் கூட அதை தவறுன்னு சுட்டிக்காட்டக்கூடியவர்கள். சொந்த வாழ்க்கையை போலவே பொது பிரச்சனைகளிலும் தங்களுடைய அக்கறையை காட்டுவார்கள். ரோட் சைட்ல ஏதோ ஒரு அநியாயம் நடக்குது, தவறு நடக்குதுன்னா எனக்கு என்னன்னு போக மாட்டாங்க. அக்கறையுடன் அந்த பிரச்சனையை அணுகி நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு முடிவெடுக்க மாட்டாங்க. நன்றாக ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என்னன்றத பகுத்தறிந்து முடிவுகளை எடுப்பாங்க. நண்பர்களுக்கு உதவி செய்யுதல், தர்ம காரியங்களில் ஈடுபடுவது இவர்களுக்கு மிகவுமே பிடிக்கும். அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை பார்த்தால் இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. தங்களால் இயன்ற உதவிகளை செய்வாங்க. வெளித்தோற்றத்திற்கு கம்பீரமாக காட்சி அளித்தாலும் கூட மனதளவில் குழந்தையாக இருப்பாங்க. இலகிய மனம் படைத்தவர்கள். யாராவது இவர்களுக்கு துரோகங்கள் செய்திருந்தாலும் கூட அந்த நபருக்கு தண்டனையை கொடுக்க மாட்டாங்க. மனதிற்குள் வஞ்சம் வைத்து பழி தீர்க்கணும்ன்ற எண்ணம் இருக்காது. கடவுள் பார்த்து கொள்வார்னு அமைதியாக போயிடுவாங்க. குறைவாக சாப்பிட்டாலும் அந்த உணவு சுவையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர்களாக இருப்பாங்க. துலாம் ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாக, பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக நல்ல ஆதாயத்தை பெறுவார்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஆண்டு எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். பொதுவாகவே ஆண்டு பலன்களை கணிக்கும் பொழுது 4 முக்கியமான கிரகங்களை நம்ம கணக்கில் எடுத்துப்போம். குரு பகவான், சனி பகவான் மற்றும் ராகு கேது. இந்த 4 கிரகங்களின் அடிப்படையில் குரு பகவான் மட்டும்தான் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு, அதாவது மே மாதத்தில் பெயர்ச்சியாகிறார். மற்ற 3 கிரகங்களும் ஆண்டு முழுவதும் ஒரே இடத்துல தாங்க சஞ்சரிக்கிறாங்க. முதலாவதாக துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் தொடர்பான விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, திருமண வயதில் இருக்கக்கூடிய துலாம் ராசி ஆண் பெண்களுக்கு 2024 ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக உங்கள் மனதிற்கு பிடித்த வரன் அமையும். ஆல்ரெடி நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்பவே மேரேஜ் உங்களுக்கு பிக்ஸ் ஆகி இருக்கலாம். வரன் அமையாதவர்களுக்கு கூட வரும் ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு பிடித்தமான வரன் அமையும். 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கே கிடைப்பதனால மனம் விரும்பிய மன வாழ்க்கை உங்களுக்கு அமையும். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் அந்த காதல் திருமணத்தில் முடியும். மேலும் 7ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பதனால நெருங்கிய நண்பர்கள் அல்லது லைஃப் பார்ட்னர் கூட சேர்ந்து நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றீங்கன்னா அது நல்ல லாபத்தை கொடுக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க. அவர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும். அடுத்ததாக தொழில், உத்தியோகம், வியாபாரம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, 7ஆம் இடத்து குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. துலாம் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன். அந்த சந்திரன் ஆண்டின் முதல் நாளே பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரத்துல பயணம் செய்யறாரு. இந்த பூரம் நட்சத்திரம் சுக்கிர பகவானுக்கு உரியது. இந்த சுக்கிரன் துலாம் ராசிக்கு அதிபதியானவர். இந்த சுக்கிர பகவான் ஆண்டின் தொடக்கத்துல 2ஆம் இடமான தனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. சோ இந்த கிரக அமைப்புகள் தொழில், உத்தியோகம் மற்றும் வியாபாரம்னு எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல லாபத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் அதிகமான வர்க் பிரஷர் அல்லது உயர் அதிகாரிகளால மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி இருந்தவங்க அதிலிருந்து ஒரு நல்ல நிவாரணத்தை நீங்க பெற போறீங்க. எவ்வளவு பாலிடிக்ஸ் வந்தாலும் கூட குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதனால அதை சமாளிக்க கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். 2024 மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் அல்லது தொழில் வியாபார ஸ்தல மாற்றங்கள் ஏற்படும். 8ஆம் இடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். 8ஆம் இடத்து குருவின் பார்வை 12ஆம் இடத்திற்கு கிடைப்பதனால வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் தேடி வரும். மேலும் வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸ் பண்றவங்களுக்கும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். ஆல்ரெடி இருக்கிற லொகேஷனை காட்டிலும் நீண்ட தூரமாக இருக்கக்கூடிய இன்னொரு லொகேஷன்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஏதாவது புதிய முயற்சிகள் நீங்க எடுக்க போறீங்க, புதிய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா 2024 ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. முயற்சி ஸ்தானத்திற்கு குருவின்
குருவின் பார்வை இருப்பதனால நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் மகத்தான வெற்றிகள் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் வரை நிறைய பயணங்கள் உங்களுக்கு அமையும். அந்த பயணங்களால் ஆதாயமும் கிடைக்கும். இரண்டாவதாக பணவரவு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நல்ல பணவரவு ஏற்படும். ஆனால் 2024 மே மாதத்தில் குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அவருடைய பார்வை விரயஸ்தானத்திற்கு கிடைப்பதனால எதிர்பாராத திடீர் விரயங்கள் ஏற்படும். ஆனால் அந்த விரயங்களை சுப விரயங்களாக நீங்க மாற்றிக்கொள்ளலாம். குருவின் பார்வை மே மாதத்திலிருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் கிடைக்குதுங்க. அதனால புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆல்ரெடி வச்சிருக்கிற 2 வீலர் அல்லது 4 வீலர் கொடுத்துட்டு உயர் ரக புதிய வாகனங்களை நீங்க வாங்குவீங்க. சோ இதன் மூலமாக கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்படும். அதே போல நிறைய துலாம் ராசிக்காரர்கள் 2024 மே மாதம் முதல் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக இடமாற்றம் வீடு மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாடகை வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் உங்கள் வசதிக்கேற்ற இன்னொரு வீட்டிற்கு நீங்க மாறிடுவீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்க. 5க்குரிய சனி பகவான் 5ஆம் இடத்துல முழு ஆட்சி பலத்துடன் இருப்பதனால சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான உதவிகள் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் பார்த்தோம்னா உங்களுக்கு 4க்குரியவரும் ஆவார். அதே போல குருவின் பார்வை 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், தனஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானத்திற்கு கிடைக்குதுங்க. பணவரவு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். அதே போல சுப செலவுகளும் இன்னொரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க வெறும் பணமாக சேமிப்பு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதற்கு நிறைய செலவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு. சோ ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த பணத்தை நீங்க லாக் பண்ணி வச்சிருங்க. 12ஆம் இடமான அயன சயனஸ்தானம் மோட்சஸ்தானத்துல கேது பகவான் இருப்பதனால ஆண்டு முழுவதுமே நிறைய ஆன்மீக சுற்றுலாக்கள் நீங்க போவீங்க. நீங்க அரேஞ்ச் பண்ணலனா கூட உங்களை சுற்றி இருப்பவர்கள் ஆன்மீக பயணங்களுக்கான திட்டங்களை தீட்டுவாங்க. அதுல நீங்க கலந்துப்பீங்க. அடுத்ததாக உடல் ஆரோக்கியம்னு வரும்பொழுது அடிக்கடி சளி பிடித்தல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குங்க. பெரிய அளவுல எதுவும் இருக்காது. ஆனால் தொந்தரவுகள் இருக்கும் பொழுதே நீங்க மருத்துவரை அணுகணும். செல்ஃப் மெடிகேஷனை முற்றிலுமாக நீங்க தவிர்க்கணும். 12ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதனால தூக்கம் சற்று குறைவாக இருக்கும். கனவு தொல்லைகள் அதிகமாக இருக்கும். நிறைய கனவுகள் வந்துகிட்டே இருக்கும். இதன் காரணமாக ஒரு திருப்தியான தூக்கம் உங்களுக்கு ஏற்படாது. இந்த தூக்கமின்மை காரணமாக தலைபாரம் தலைவலி தோன்ற வாய்ப்புகள் இருக்குங்க. சோ தூங்குவதற்கு முன்பாக ஒரு 10 நிமிடம் நீங்க தியானம் செய்யுங்க. ஒரு நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக மாணவர்கள்னு வரும்பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஆண்டாக அமையும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு சென்று உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் 2024 மே மாதத்திலிருந்து அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். படிப்பில் அதிகமான அக்கறையை நீங்களாகவே எடுத்துப்பீங்க. புத்தி கூர்மை பெருகும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உருவாகும். மொத்தத்தில் மாணவர்களுக்கு இது மிகவும் சிறந்த ஆண்டாக அமையும். துலாம் ராசி பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. ஆண்டின் தொடக்கத்திலேயே வீட்டிற்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்களை நீங்க வாங்குவீங்க. மேலும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்கள் வருகை ஏற்படும். அதனால் மனம் மகிழ்ச்சி அடையும். குலதெய்வத்தின் வழிபாடு அல்லது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். 12ஆம் இடத்துல கேது இருக்காரு. 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால பழைய நேர்த்தி கடன்களை எல்லாம் இப்ப நீங்க செஞ்சு முடிப்பீங்க. கணவர் மற்றும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளுடைய கல்வியிலும் நல்ல வளர்ச்சி ஏற்படும். இதன் மூலமாக மனதிற்கு சந்தோஷம் கிடைக்கும். 2024 ஆண்டு முழுவதுமே துலாம் ராசி பெண்களுக்கு நல்ல ஆபரண சேர்க்கை ஏற்படும். நிறைய தங்கம் வெள்ளி போன்ற நகைகளை நீங்க வாங்குவீங்க. அடுத்ததாக பரிகாரங்கள்னு வரும்பொழுது துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூ அல்லது தாமரை பூவை நீங்க வாங்கி கொடுங்க. செந்தாமரை, வெள்ளை தாமரைன்னு எந்த நிற தாமரை புஷ்பத்தை வேணாலும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். இதன் மூலமாக பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். வீண் விரயங்கள் அனைத்தும் கட்டுப்படும். அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கு, குறிப்பாக கண் பார்வை இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்க செய்யுங்க. அன்னதானம், தண்ணீர் தானம்னு என்ன தானம் வேணாலும் நீங்க செய்யலாம். பார்வை இல்லாதவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் உங்கள் வாழ்க்கையில் கோடி மடங்கு நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். துலாம் ராசி
ராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா விருச்சக ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்களுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.